சொன்ன அறிவிப்புகளை செயல்படுத்துறதுல டைம் வேணும் அப்படின்லாம் சொல்ற நீங்க குதிரை பேரம் நடத்துறதுக்கு மட்டும் எங்க இருந்து அனுபவம் வந்துச்சு? கச்சத்தீவு பிரச்சனை பர்னிங்கா இருக்கு அப்படின்னுட்டு ஒரு பிரஸ் வந்து காலையில கேள்வி கேட்கறாங்க மீன்வளத்துறை அமைச்சரை பார்த்து. நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற அனுபவம் உள்ள எம்எல்ஏக்கள் அமைச்சர்களே சில நேரங்கள்ல பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது தடுமாறி இருக்காங்க. இவங்க முதல் முறையா தடுமாறின போதெல்லாம் ஐயோ அனுபவம் இருந்தாலும் தடுமாறிட்டீங்க, பரவாயில்ல, நீங்க அமைதியா இருந்தீங்களா? யாராவது அமைதியா இருந்தீங்களா? அமைச்சரவையில இடம் பெற்றாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே இவ்வளவு அவதூறுகள் பரப்பப்பட்டு ட்வீட் போடுற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கா? யார் வந்தாலும் எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணு, எங்களை ஆதரிச்சு அரசியல் பண்ணுங்கிற அந்த இருமைக்குள்ளதானே போய் நிக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ 3 மணிக்கு அங்க இருந்து ஒரு ஆர்டர் வருது, இங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவதுங்க, ஒரு நல்ல பல்கா பணம் இருக்கிற ஒரு பர்ஸ் அவர் பார்த்துட்டாரு, சில சோஃபாக்கள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியேறணும். பிஜேபி உத்தரவு போட்டுச்சு அப்படின்னா பிஜேபியின் எந்த தலைவர் இதுக்கு புரோக்கரேஜ் பண்ணாங்கிறத வெளிப்படையா டிக்ளேர் பண்ணக்கூடிய தெம்பு மாணிக்கம் தாகூருக்கு இருக்கா? உங்களை கண்டுக்கவே இல்ல, நீங்களா தானே தூக்கி போனீங்க. திரைமறைவுல பேச்சுவார்த்தை, திரைமறைவுல நீங்க எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? உங்களுக்கு மேண்டேட் திமுக கூட சேர்ந்து தானே வாங்குனுச்சு. அப்ப திரைமறைவுல புரோக்கரேஜ் நடத்துனீங்களா? அதுக்கு யார் புரோக்கரேஜ் பண்ணா? இல்ல நாங்களே புரோக்கரா இருந்துட்டோம் அப்படிங்களா? அப்படி கிடையாது சார். வார்த்தை இது. இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவிலிருந்து திருமிகு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அதற்கு மத்தியில இன்னைக்கு காலையில பெரம்பலூர் மாவட்டத்துல திமுகவுக்கும் விசிகாவினருக்கும் இடையே ஒரு கடும் மோதல் நடக்குது. இப்பதான் கூட்டணியிலிருந்து வெளியேறும் அப்படின்ற எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம தோழமையோட நாங்க திமுகவோட கொள்கை உறுதிப்பாடோட இருக்கோம்னு சொன்ன ஒரு கட்சி அமைச்சரவையில இடம் பெற்றாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே சமூக வலைத்தளங்கள்ல அவர்கள் மீது இவ்வளவு அவதூறுகள் பரப்பப்பட்டு இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல்ல முன்னெடுக்கிறது மட்டும்தான் ஜனநாயக கடமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போடுற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கா? இல்ல, சமூக வலைதளங்கள்ல ஒரு தரப்பு மட்டும் அவதூறு பரப்புனதா நீங்க சொல்றது ஏத்துக்க முடியாது. 2 தரப்புல இருந்து அவதூறுகள் மாற்றி மாற்றி பரப்பப்பட்டது. தலைவர்கள் மட்டத்துல என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணி பேச முடியும். மற்றபடி சோசியல் மீடியால யாரோ எழுதுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியாது. ஆசா அண்ணன் அவர்கள் அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அந்த விமர்சனத்தை எதிர்த்துதான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். அந்த விமர்சனத்திற்கு தலைவர் அவர்கள் வந்து யாரும் இதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதி காக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்விட் அவர் போட்ட பிறகு அந்த விமர்சனத்தை அவர் நீக்கிறார். அதன் பிறகு அங்க அமைதி தான் இருந்தது. இன்னைக்கு திரு தொல் திருமாவளவர்கள் பேசும் பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் வேணான்னு அறிவுறுத்தின முன்னணி பொறுப்பாளர்கள் போனவர்கள் விவரம் தெரியாம போனவர்கள் அங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா இது வந்து திட்டமிட்டு செயல்பட்டதோ 2 தரப்புல இருந்து நடந்ததா அது எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால அதுக்கு வந்து ஒரு கட்சியாக பொறுப்பேற்று பதில் சொல்லுதுங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல, திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது இங்க யாருடைய நோக்கமும் கிடையாது. சரி, இப்ப யாரோ ஒருத்தவங்க போட்டதை பத்தி நம்ம பேச முடியாது சமூக வலைத்தளங்கள்ல சொல்றீங்க, அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா ஆராசா அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அது ஒரு விமர்சனமாக அவர் முன்வைத்தார். அந்த விமர்சனத்தை தலைவர் ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சனமா நீங்க பார்க்கிறீங்க. இல்ல, அது என்ன பொருள்ல கொடுத்தாருங்கிறது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு மாற்று பொருள்னு சொல்ல முடியும். நான் என்னென்ன பொருள்ல பாக்குறோங்கிறத பொறுத்து தானே இருக்கு. அந்த பொருள்ல தலைவர் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினால் பொதுவாகவே மாதிரியான விமர்சனங்கள் நீங்க வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை தலைமை கொடுத்த பிறகு தலைமையினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த இதை எடுத்துடுறார், வேறொரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இதுல வந்து நம்ம இதை மையப்படுத்தி ஒரு கலவரத்தையோ கலவரமான சூழலையோ உருவாக்குவது அப்படிங்கிறது 2 தரப்புக்கும் நல்லது கிடையாது. ஓகே, இப்ப இன்றைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய சூழல்ல திமுக விட்டு தோழமை கட்சிகள் எல்லாம் வெளியேறாங்க, திமுக தனித்து விடப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை பார்க்கப்படுதுல, நீங்க அதை ஏற்கிறீங்களா? திமுக தனித்து விடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எதிரிகளோ அல்லது இந்த திமுகவை தனித்து விட்டுறணும் அப்படிங்கிற ஆசை கொண்டவர்களோ சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விமர்சனமா இருக்கலாம். திமுக எந்த காலத்திலையும் தனித்து விடப்பட்டது கிடையாது. அது மக்களோடு எல்லா காலமும் இருந்திருக்கு. திமுகவோடு மக்கள் இருந்திருக்கிறார். ஆட்சியில இருந்திருக்கிறோம், ஆட்சியில இல்லாம இருந்திருக்கிறோம். எமர்ஜென்சி காலத்துல சண்டை போட்டது தனியா தான் சண்டை போட்டோம். 91க்கு பிறகு இந்த கட்சியோடு யாருமே இல்லாம தொண்டர்கள் எல்லாரையும் வீட்டுக்குள்ள வந்து அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு சொத்தை இழந்துட்டு எல்லா பொருளையும் உடைமைகளையும் இழந்துட்டு குழப்பலையை சுமந்துட்டு இருந்த ஒரு கட்சி 91ல அதுல இருந்து தனியா தான் மீண்டு வந்தோம்.
இப்படி தொடர்ச்சியாக இந்த இயக்கம் தனியாகத்தான் நடைபெற்று இருக்கிறது. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியின் அடிப்படையில ஒரு 5-7-8 ஆண்டுகள் ஒரு முன்னணியாக செயல்பட்டு இருக்கிறோம். அந்த பாஜக எதிர்ப்புங்கிற அணியை கட்டியதற்கே ஒரு மாடல் ஸ்டேட்டா தமிழ்நாட்டை மாற்றியது திமுக தான். இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனம் அவங்களுக்கு ஒரு தோதா, திமுகவை வசதி வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அடிக்கிறதுக்கான ஒரு வெப்பன் கிடைச்சிருச்சுன்னு வேணா அவங்க பயன்படுத்திக்கலாமே தவிர திமுக எந்த காலத்திலும் தனித்து விடப்படாது. மக்கள் ஆதரவு அந்த கட்சிக்கு இருக்கும். அதனாலதான் எதிரிகள் மாறிட்டே இருக்கிறாங்க. முதல் 25 வருஷம் காங்கிரஸுக்கு எதிராக சண்டை போட்டோம், அடுத்த 25 வருஷம் எம்ஜிஆருக்கு எதிராக சண்டை போட்டோம், அடுத்த 25 வருஷம் ஜெயலலிதாவுக்கு எதிராக சண்டை போட்டோம், இன்னைக்கு விஜய்க்கு எதிராக சண்டை போடுறோம். இந்த பக்கம் நாங்க நிலையா தானே இருக்கோம். தனித்து விடப்பட்டிருந்தா நாங்க என்னைக்கே காணாம போயிருப்போம்ல. 75 வருஷம் ஏன் நாங்க நிலையா நிக்கிறோம்? யார் வந்தாலும் எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணும், எங்களை ஆதரிச்சு அரசியல் பண்ணுங்கிற அந்த இருண்மைக்குள்ளதானே போய் நிக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ திமுகவை தனித்து விட வேண்டும்னு நினைச்சவங்க எல்லாம் தோத்து போயிருக்கிறாங்க. அதுதான் ஹிஸ்டரி. இந்த கட்சி மீண்டும் மீண்டும் விழுந்த இடத்துல இருந்து எழுந்து வந்திருக்கிறது. நாங்க டிசப்பியர் ஆயிடுவோம் அப்படின்னு நீங்க கனவு கண்டீங்கன்னா அது கனவா மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஆனா நீங்க எதிர்த்து சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன இடத்துல காங்கிரஸ் சொன்னீங்க, எம்ஜிஆர் அவர்கள் சொன்னீங்க, ஜெயலலிதா அவர்கள் சொன்னீங்க, ஆனா பாஜகவை சொல்லல. இப்ப பாஜக தமிழ்நாட்டுல பாஜக தேர்தல்ல எலக்ட்ரோலா என்ன ஃபேக்டரா இருக்குங்கிறது தானே முக்கியம். பாஜகவை சொல்லலன்னு உடனே நாங்க பாஜகவோட போறோமா அப்படின்னு நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கிளிக் பைட்டுக்காக ஒரு கேள்வியை போடக்கூடாது. கிடையாது, அதுக்காக கேட்கல. மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, பாஜகவினுடைய உத்தரவின் பேர்ல தான் இவங்க எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் கூட முழுசா அறிவிச்சு முடிக்கல. 3 மணிக்கு அங்க இருந்து ஒரு ஆர்டர் வருது, இங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி செய்யறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவதுங்க, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும். ஒரு நல்ல பல்கா பணம் இருக்கிற ஒரு பர்ஸ் அவர் பார்த்துட்டாரு, சில சோஃபாக்கள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியேறணும். இப்ப ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு தானே வெளியேறணும். சும்மா இல்ல அங்க பர்ஸ் ஒன்று பெருசா பல்கா கிடைச்சிருச்சு அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? அவருக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும். அதனால போற போக்கில் அவதூறு அள்ளி வீசிட்டு போறாரு. என்ன பிஜேபி உத்தரவு போட்டுச்சு அப்படின்னா பிஜேபியின் எந்த தலைவர் இதுக்கு புரோக்கரேஜ் பண்ணாங்கிறத வெளிப்படையா டிக்ளேர் பண்ணக்கூடிய தெம்பு மாணிக்கம் தாக்கூருக்கு இருக்கா? இல்ல இவ்வளவு பேசுறோம்ல, நீங்க ஆளுநர் விஷயத்தை எடுத்துப்போம். ஆளுநர் தனிப்பெரும் கட்சியாக தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். இது சட்டம். நாங்க காங்கிரஸோட கூட்டணின்னு சேர்த்து லெட்டர்ல கொடுத்துட்டாங்க. அது ஒரு கிளரிக்கல் எரர். ஆளுநர் நினைச்சிருந்தா லெட்டரை திருப்பி கொடுங்க, எய்தர் தனிப்பெரும் கட்சின்னு கொடுங்க, இல்ல 117ஓட கொடுங்க அப்படின்னு அவங்கள திருப்பி அனுப்பியிருக்கலாம். ஆனா நீ கொடுத்துட்ட கூட்டணின்னு, அதனால 117 வர வரைக்கும் நான் அலைய விடுவேன்னு அலைய விட்டார்ல. அதை எதிர்த்து எல்லாரும் பேசணும்ல, திமுக உட்பட அதிமுக உட்பட எல்லாரும் பேசணும்ல. விஜய் ஏன் பேசல? ஆளுநர்னா விஜய்க்கு கை கால்லாம் நடுங்குதா? பிஜேபின்னா விஜய்க்கு கை கால்லாம் நடுங்குதா? தாவேக்கா இப்ப வரைக்கும் ஏன் பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்தல? மோடிக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு பேசிருக்கீங்களா? பெட்ரோல் டீசல் விலை ஏறினதை பத்தி திமுக பேசல, அதிமுக பேசலன்னு இந்த யோக்கியர் பேசுறாருல. தாவேக்கா என்ன நிலைப்பாட்டு எடுத்துச்சு பெட்ரோல் டீசல் விலையில? பிஜேபி எதிர்த்து தாவேக்கா கண்டன கூட்டம் நடத்திருச்சா? தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்திருச்சா? நீட்டுக்கு எதிராக திமுக பேசல, அதிமுக பேசலங்கிறாங்கல்ல. திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர், எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் 2 விஷயத்திற்காகவும் அறிக்கை கொடுத்திருக்கிறார். திராவிட கழகம் தலைமையில நடந்த அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்துல திமுகவும் பங்கெடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கு நீட்டுக்கு எதிராக. தாவேக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல நீட் விவகாரத்துல இப்ப நடந்த இந்த முறைகேட்டுக்கு எதிராக ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, போராட்டம் நடந்துச்சு சொல்லுங்க அந்த யோக்கியரை. அப்போ உங்களுக்கு நீங்க ஒரு பெத்த பரிசை பார்த்துட்டீங்க, அதனால நீங்க ஜம்ப் பண்ண போறீங்க. உங்களுக்கு அதிகார வெறியினாலையும் அதிகார பசினாலையும் நீங்க ஜம்ப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. அந்த காரணம் தான் திமுகவும் அதிமுகவும் பேசுனாங்க அப்படின்னு இவங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு காரணமாக சொல்லப்படுவதை தவிர அதுக்கு எந்த பிரைமரி எவிடன்ஸும் கிடையாது. இல்ல, தேர்தலுக்கு முன்பாக இருந்தே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கோரிக்கை காங்கிரஸ் மட்டும் கிடையாது, பல கட்சிகளும் வச்சாங்க. அப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில இந்த இடத்துல எங்களுக்கு அது நிராகரிக்கப்படுது, இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது அதிகாரத்திற்கு எல்லாருமே போகத்தானே செய்ய. எல்லாரும் போலாம் மேடம், தப்பே இல்ல. அந்த துணிவு எங்க இருந்திருக்குன்னு தெரியுமா? அந்த அரசியல் நேர்மை எங்க இருந்திருக்குன்னு தெரியுமா? திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கையை நிராகரிக்குது. அதனால திமுக கூட்டணியில நாங்க போட்டியிடல, ஆட்சியில் பங்கு கொடுக்கறேன்னு தாவேக்கா அழைக்குது, நான் போறேன்னு தேர்தலுக்கு முன்னாடியே போயிருந்தீங்கன்னா யோக்கியம். தேர்தலுக்கு முன்னாடி அவங்க போறதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கலையா? போக வேண்டியதானே, எது தடுத்துச்சு? நாங்க கையை பிடிச்சிருத்தோமா? நீங்க தானே பேசுனீங்க. அப்ப ஏதோ நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டு தானே வரீங்க. இல்ல எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், பங்கு தான் முக்கியம், நாங்க அந்த பக்கம் போயே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா அன்னைக்கே போக வேண்டியதானே. உங்க கட்சியினுடைய இண்டிபெண்டன்ட் டெசிஷன் தானே. இன்னைக்கு போறதை ஏன் நாங்க விமர்சிக்கிறோம்னா, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போனீங்கன்னா விமர்சிக்க போறது கிடையாது. உடனே நீங்க எங்களை கேள்வி கேட்கலாம், நீங்களும் அந்த ஆதரவுல தானே இது பண்ணீங்க, நீங்க ராஜினாமா பண்ண வேண்டியதானே. நாங்க ஸ்டாண்ட மாத்தல. எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டோம்.
நாங்க கேட்டோம், காங்கிரஸும் அந்த சொல்லிதான் ஓட்டு கேட்டோம், விசிகா சொல்லிதான் கேட்டோம், கம்யூனிஸ்டுகள் கேட்டோம், ஐஎம்எல் கேட்டோம். இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிற அணியே அதை சொல்லிதான் ஓட்டு கேட்டோம். அடுத்த முதலமைச்சர்னு சிஎம் ஃபேஸ எங்களுடைய தலைவர் ஃபேஸ காட்டி தான் ஓட்டு கேட்டோம். அப்ப நம்மளை ஏத்துக்கிட்டவங்க நிராகரிச்சவங்க ரெண்டு தரப்புமே தலைவர் அடிப்படையா வச்சுதானே செஞ்சது. இப்ப திமுகவை மக்கள் நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு பேசுறீங்கல்ல, உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? நீங்க ஆட்சி அமைங்கன்னு சொல்லியிருக்காங்களா? உங்களே சேர்த்து தானே நிராகரிச்சாங்க. அப்ப நிராகரிப்புங்கிறது இந்த கூட்டணியை நிராகரித்ததா தான் பொருள். அப்ப நான் எங்களுக்கு அங்க பவர் வேணுங்கிறத நீங்க ஜம்ப் பண்ணிட்டு அதற்கு எங்களை காரணமா காட்டுறது அயோக்கியத்தனமான அரசியல். காங்கிரஸ் செய்வது அயோக்கியத்தனமான அரசியல். பாஜகவின் ஒப்புதலோடு இந்த ஒரு பேரம் நடக்குது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது அவர் தப்பிக்கிறதுக்காக சொல்லப்படுற காரணம். பாஜக ஒப்புதல் அதுல இருந்து நீக்கிட்டாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல விசிகாவினரோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ கூட பேசியிருந்தாங்கல்ல, அதிமுக திமுக பேச்சுவார்த்தைங்கிறது அது எல்லாத்தையுமே அவங்க ரெண்டு நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க. பேபி என்ன சொல்றாரு? முதல்ல பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்கிறார், அடுத்த நாள் அப்படி நடக்கலங்கிறார். தோழர்கள் சண்முகம் அவர்களா இருக்கட்டும், மூவி அவர்களா இருக்கட்டும், முதல் நாள் ஒண்ணு சொல்றாங்க, அடுத்த நாள் இல்லைங்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் முதல் நாள் ஒரு விவாத ஊடகத்துல நடந்துச்சு அப்படிங்கிறார். அடுத்த நாள் சொல்லப்பட்டது, ஒரு சோர்ஸ் சொன்னது, தகவல் வந்ததாக, எல்லாமே தகவல் தகவல் தகவல், சோர்ஸ் அடிப்படையில தான் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு காரணம் வேணும்ல மேடம், அந்த காரணமாகத்தான் இதை காட்டப்படுதே தவிர அப்படி நடக்கல. நீங்க கூட்டி பாருங்க, ஒரே நிமிஷம் நீங்க கூட்டி பாருங்க. தாவேகாவை கழிச்சிட்டு அப்பவே காங்கிரஸ் போயிடுச்சு. இந்த டிஸ்கஷன்லாம் வரதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் போயிடுச்சு. இந்த டிஸ்கஷன்லாம் வரதா சொன்ன போதே இந்த சோர்ஸ் தகவல்லாம் வருது இல்ல, அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் போயிடுச்சு. அப்ப 108 + 5 113, 113 போக மிச்சம் இருக்கிறவர்கள் அந்த எண்ணிக்கை வந்திருக்காது. எந்த ஒரு கூறுள்ள தலைமையாவது அப்படி செஞ்சிருக்குமா? அந்த அட்டம்ப்டுக்கான வாய்ப்பே இல்லையே, நம்பர்ஸே கிடையாது. அததான் சொல்றாரு, மே 4ஆம் தேதி ரிசல்ட் முழுமையா தகவல் வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அவசரமா டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்தி தாவேகாவோட 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு. இல்ல, அடிப்படையில அவங்க அதான் நான் சொல்றேன்ல, தன்னுடைய அதிகார பசிக்காக இடம் மாறிட்டு செய்த துரோகத்தை நியாயப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய காரணம் தான் இந்த காரணமே தவிர அதுல எந்த கிரவுண்டும் கிடையாது. நீங்க அடுத்த வேற விஷயத்துக்கு வரலாம். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது அன்னைக்கே சொல்றது தானே. அதாவது அந்த ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் போதே தான் அவங்க ஜம்ப் அடிக்கிறாங்கல்ல, ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் போதே ஜம்ப் அடிக்கிறாங்க. மத்த கூட்டணி கட்சிகள்லாம் நீங்க பாக்கணும், விசிகாவை தாவேக ஆதரவு கோருகிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்டுகளிடம் தாவேக ஆதரவு கோருது, ஐயுஎம்எல்ட்ட தாவேக ஆதரவு கோருது. உங்களை மதிக்கவே இல்லைல்ல, உங்களை கண்டுக்கவே இல்லைல்ல, நீங்களா தானே தூக்கி போனீங்க. திரைமறைவுல பேச்சுவார்த்தை, திரைமறைவுல நீங்க எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? உங்களுக்கு மேண்டேட் திமுக கூட சேர்ந்து தானே வாங்குனுச்சு. அப்ப திரைமறைவுல புரோக்கரேஜ் நடத்துனீங்களா? அதுக்கு யார் புரோக்கரேஜ் பண்ணா சொல்லுங்க, யார் புரோக்கரேஜ் பண்ணா? இல்ல நாங்களே புரோக்கரா இருந்துட்டோம் அப்படிங்களா? இப்படி கிடையாது. இல்ல, அவர் சொல்றது தானே. பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்துனுச்சு அப்படின்னு சொல்றது என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க? ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நீங்க தப்பிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான காரணமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கீனா இருந்தாரு உதயநிதி அவர்கள். அதனாலதான் கொள்கையை விட கூட அவர் தயாரா இருந்தா ஒரு அட்டம்ப்டும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு அட்டம்ப்டும் கிடையாது. நீங்க திருப்பி 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 இந்த நம்பர்ஸே வந்திருக்காது. பிராக்டிகலா அது பாசிபிளும் கிடையாது. பாமக இருக்கிற இடத்துல விசிக இருக்காது. இன்னொன்னு இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, பாஜக எதிர்ப்பு அப்படின்னுட்டு. பாஜகவோடு சேருவது அரசியல் தற்கொலைங்கிற சூழலை தமிழ்நாட்டுல ஏற்படுத்தின கட்சி திமுக. 2017 இருந்து தொடர்ச்சியா இந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்திட்டே இருந்த கட்சி திமுக. எவ்வளவோ வாய்ப்புகள், வழக்குகள், மிரட்டல்கள், தூக்கி எங்களுடைய அமைச்சரை உள்ள வச்சாங்க. ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃப்ரேம் பண்ண முடியாம, எந்த கன்விக்ஷனும் வாங்காம தூக்கி உள்ள வச்சாங்க. ஆண்டு கணக்குல உள்ள இருந்தோம். அதை தாண்டி அப்பெல்லாம் விலை போகாத நாங்க இப்ப போறோங்கிறதுக்கு என்ன சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க? உங்களை விட பாஜக எதிர்ப்புல நாங்க கூர்மையானவங்க. மோடிங்கிற இமேஜ உடைச்சு காட்டின பவர் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கு அந்த பவர் கிடையாது. 10 ஆண்டுகள் தொடர்ச்சியா நீங்க 0ல இருந்த ஒரு 2 சீட்டு ஜெயிச்ச கட்சியை 1 ஆக்கி 1 0 ஆக்கி காட்டினது பார்லிமெண்ட்ல நாங்க தான். அப்ப மோடி எதிர்ப்பின் அரசியல் முகமாகவே திமுக தான் இருந்திருக்கு. அது இப்போ வரைக்கும் திமுக தான் இருக்கு, எப்பவும் திமுக தான் இருக்கும். உங்களை தாண்டி மோடி எதிர்ப்புல நாங்க கூர்மையானவங்க, உங்களை தாண்டி RSS பாஜக எதிர்ப்புல நாங்க கூர்மையானவங்க. RSS எலிமெண்ட்டை கட்சிக்குள்ள வச்சுக்கக்கூடிய கட்சி திமுக கிடையாது, அது காங்கிரஸ் தான். முழுக்க எல்லா இடங்கள்லயும் RSS எலிமெண்ட், அது ராகுல் காந்தியே பல இடங்கள்ல சொல்றாரு. RSS எலிமெண்ட்ஸ் இங்க இருந்த ஒவ்வொரு தடவையும் வெளில போகும்பொழுது சொல்றாங்கல்ல,
அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு எந்த அடிப்படை தகுதியும் அவங்களுக்கு கிடையாது. அதே காங்கிரஸோட தான் திமுக இவ்வளவு ஆண்டு காலமா கூட்டணியில இருந்தாங்கிறது. ஆமா, நிச்சயமா எலக்ட்ரோலா பாஜகவை எதிர்ப்பதற்கு குறைந்தபட்ச தீமையுள்ள ஒரு கட்சி தேவைப்படுது. அதுக்கு காங்கிரஸை நாங்க ஆதரிச்சோம். ஓகே, அப்ப அந்த குறைந்தபட்ச தீமையுள்ள கட்சியை மட்டும் விமர்சனம் செய்தீங்க, அதற்கான காரணம் இருந்துச்சு. ஓகே, பட் மற்ற ஆலிஸோட தோழமையோட தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியுது. அவங்களுமே கண்டிஷனலா தான் வந்து கூட்டணிக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பாஜகவோட கூட்டணியில இருக்க எந்த ஒரு கட்சியோடையும் நீங்க வந்து உள்ள இழுத்துக்க கூடாது, இல்ல கூட்டணி வைக்க கூடாது, அப்படின்னு தான் நாங்க என்றைக்கு வேணா கூட்டணியை முடிச்சுப்போம் அப்படின்ட்டு. இப்படி இருக்க சூழல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்துட்டு தாவேகாவுல போய் இணைகிற இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? இது மாணிக்கம் தாக்கூர் தான் போய் நீங்க கேட்கணும். தூய சக்தி, யோக்கியர், என்டிஏவோட ஒரு பேச்சே நடத்தல இப்படின்லாம் சொன்ன மாணிக்கம் தாக்கூர், இப்படிலாம் சொன்ன காங்கிரஸ் இன்னைக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இன்னைக்கு என்ன அடிப்படை ஒரு வெளிப்படையான குதிரை பேரம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு உங்களுக்கு தெரியும், 100 ஆண்டு கால வரலாறு. இந்த 100 ஆண்டு கால வரலாற்றுல என்னைக்காவது ஒரு முறை ஏதாவது ஒரு சூழல்ல இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ 20 நாள்ல ராஜினாமா பண்ணிட்டு, கீழ் ஃப்ளோர்ல ராஜினாமா பண்ணிட்டு மேல் ஃப்ளோர்ல கட்சியில சேர்றது, தலைமைச் செயலகத்திலேயே கட்சியில வந்து சேர்றது அப்படிங்கிற நிகழ்வெல்லாம் வரலாற்றுல அதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? அப்ப இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் சூழல் நடக்கும் பொழுது நீங்க என்ன நிலைப்பாடு எடுப்பீங்க? வெளிப்படையான குதிரை பேரம் நடக்குது, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் முன்னாடி எல்லாம் நடக்குது அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. என்னுடைய கேள்வி என்ன வருதுன்னா, 2022ன்னு நினைக்கிறேன், ஹிமாச்சல்ல எம்எல்ஏக்கள், காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு தாவுறாங்க. ஜனநாயக படுகொலைன்னு விமர்சிச்சிங்கல்ல, அது மக்கள் முன்னாடி நடக்கலையா? அது என்ன மக்கள் முன்னிலை இல்லாம நடந்துச்சா? அப்ப அத வந்து உங்களுக்கு ஜனநாயக படுகொலைன்னு விமர்சிச்சீங்கன்னா இதையே மௌனமா கிடக்குறீங்க. அப்ப வந்து பவர் உங்களை விட்டு போகுதுன்னா அது ஜனநாயக படுகொலை. நீங்க ஆதரிக்கக்கூடிய தரப்புக்கு பவர் வந்து சேருதுன்னா அது வந்து மக்கள் சாட்சியாக நடக்குது அப்படின்னு சொல்றது. இந்த இரட்டை வேடம் வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சம். நீங்க இன்னும் அப்ப வந்து என்னன்னா, இன்னைக்கு இன்னொரு வார்த்தை கூட பயன்படுத்திருக்காரு, ட்விட்டர்ல போட்டிருக்காரு, என்னன்னு தெரியல, கதருங்க அப்படின்னு, கதறீங்களோ என்னமோ போட்டிருக்காரு. சேர்வார், அதாவது யாரு கூட சேர்றமோ அவங்களோட ஒட்டிக்கும்பாங்கல்ல, இதெல்லாம் வந்து அந்த இணைய கூலிப்படையினுடைய லாங்குவேஜ். தாவேகா இணைய கூலிப்படையினுடைய லாங்குவேஜ் கதறு அப்படிங்கறதெல்லாம். அந்த நேம் இருக்காது, அந்த ஐடிக்கு ப்ரொஃபைல்ஸ் இருக்காது, வெறும் நேம் பேரை மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஐடிஸ் வந்து கதறுன்னு கீழே ட்விட்டர்ல விளையாண்டுட்டு போகும். அந்த விளையாட்டை இன்னைக்கு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இருந்துட்டு ஒரு கட்சியினுடைய முகமா இருந்துட்டு நீங்க வந்து பேசுறீங்கன்னா எவ்வளவு கீழிறங்கி போயிருக்கீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடிதான் பேசணும், அபிஷியலா வர ட்வீட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்பவும் அவங்கள சொல்லல, அவங்களுக்கு நான் பதில் சொல்லல, அவங்க பேசுறாங்கிறதுக்கு நான் கேள்வி கேட்கல. அதே லாங்குவேஜ் மாணிக்கம் தாக்கூர் ரிஃப்ளெக்ட் பண்றாருங்கிறது தான் நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். நான் ட்ரோல்ஸ்க்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு ட்ரோல் எப்படி ஹேண்டில் பண்ணு எங்களுக்கு தெரியும். நீங்க அந்த அளவுக்கு கீழிறங்கி போயிட்டீங்களே அப்படிங்கறதான் நீங்க சுட்டி காட்ட விரும்புறோம். அப்போ வந்து ராகுல் காந்தி அன்னைக்கு வந்து ஹிமாச்சல்ல கட்சி மாறினவங்களை பார்த்து ஜனநாயக படுகொலைன்னு சொன்னாரு, அதுக்கு பேரும் கதறலா? இன்னொரு இது பேசுறாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு தான் மேண்டேட். இந்த தேர்தல் வந்து யாருக்கும் மேண்டேட் இல்லை மேடம். திமுகவுக்கும் மேண்டேட் கிடையாது, அதிமுகவுக்கும் மேண்டேட் கிடையாது, தாவேகாவுக்கும் மேண்டேட் கிடையாது. யார் ஒருவரையும் முதலமைச்சர் ஆகணும் 118 தொகுதிகளில் வெற்றி பெறல எந்த ஒரு கட்சியும். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு அணி இன்னொரு அணிக்கு போனாலும் அது சந்தர்ப்பவாதம் தான். நீங்க உடனே 2006 உதாரணத்துக்கு போக கூடாது. 2006 உதாரணம் திமுக அலையன்ஸா மெஜாரிட்டி இருந்துச்சு, 160 சீட்டு கிட்ட இருந்துச்சு. அலையன்ஸா, ப்ரீபோல் அலையன்ஸ். அதாவது கலைஞர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஓட்டு கேட்ட கட்சிகளுடைய எண்ணிக்கை 2006-11 அந்த பீரியட்லயுமே 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துட்டு வந்து திமுக சின்னத்துல நின்றுருக்காங்க. புரிஞ்சுக்கங்க, அலையன்ஸா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் கூட அலையன்ஸா அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அந்த ஒரு 5 ஆண்டு கால பீரியட்ல 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வந்து அதுல 2 எம்எல்ஏக்கள் திமுக சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதான் சொல்றேன், 2006 தேர்தல், 2006 as an pre-poll alliance மெஜாரிட்டியோட திமுக ஆட்சிக்கு வருது. 2009 தான் நீங்க சொன்ன இன்சிடென்ட் நடக்குது. கொத்தா இந்த மாதிரி நடக்கல. அவங்க தலைமையோட ஒரு எம்எல்ஏக்கு 2 எம்எல்ஏக்கு நடக்கிற கான்ஃபிளிக்ட்டுக்கு நாங்க எப்படி பொறுப்பா முடியும்? இன்னைக்கும் கூட நாங்க எதையும் கேள்வி கேட்கிறோம்னா, குதிரை பேரத்தை நீங்க எங்க இனிஷியேட் பண்றீங்கிறது தான் முக்கியம். இது எடுப்புல இவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்திருந்தாங்கன்னா இந்த கேள்வியே வரப்போறது இல்லை. எங்க கேள்வி வருது? தாவேகா வந்து ஒரு அட்டெம்ப்ட் எடுக்குது, அதிமுகவை 2ஆ பிளந்து ஒரு தரப்பை தனக்கு ஆதரவாக மாற்றுவது. சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு ஸ்பிளிட் நடக்குது. அந்த ஸ்பிளிட்டை முதலமைச்சர் ஆதரிக்கிறார். வீட்டுக்கு போய் ஆதரிச்சாரா இல்லையா? சோஃபா போனிச்சு, அதை தொடர்ந்து இவர் போனாரு, போய் அங்க இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்கள் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அந்த பிளவு கூட்டணிக்கு, அந்த பிளக்கப்பட்ட ஒரு தரப்புக்கு தாவேகா ஆதரவு அளித்தது. அதுதான் சிஎம் விசிட்.
அதுதான் விஜயனுடைய விசிட். விஜய் உண்மையிலேயே முன்னாள் முதலமைச்சரை பார்க்கணும்னா பழனிசாமி தான் பார்த்திருக்கணும். கட்சி தலைமையை பார்க்கணும், எல்லா கட்சி தலைமையும் பார்க்கிறோம், அதே மாதிரி அதிமுக தலைமையை பார்க்கணும்னா பழனிசாமி தான் போய் பார்த்திருக்கணும். CV சண்முகம் வந்து முன்னாள் முதலமைச்சரோ அதிமுகவுடைய கட்சி தலைமையோ கிடையாது. எதுக்காக அங்க போனீங்க? நீங்க போகணும்னா எடப்பாடியை தானே போய் பார்த்திருக்கணும், மரியாதை நிமித்தமா அப்படின்னா. அப்ப நீங்க போனீங்கன்னா அந்த ஸ்பிரிட்டை ஊக்கப்படுத்திருக்கீங்க. அந்த ஸ்பிரிட்டை ஊக்கப்படுத்தி நீங்க கன்சிடர் பண்ணது என்னன்னா, 3ல் 1 பங்கு 2 பங்கு நம்மள்ட்ட வந்துருவாங்க, ஏறக்குறைய 32 பேர் நம்மகிட்ட வந்துருவாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்க. ஆனா 32 பேர் வரல, 25 பேருக்கு கீழே தான் உங்க பக்கம் வந்தாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அஸ் அ பொதுச் செயலாளருங்கிற கெப்பாசிட்டியில எடப்பாடி பழனிசாமியின் கைகள் ஓங்கிடுது. 2023 மகாராஷ்டிரா கேஸ் அதுதான் சொல்லுது. விப்பு, அந்த கொறடாவை நியமிக்கக்கூடிய அதிகாரம் பார்ட்டி லீடருக்கு தான் இருக்கு. ஃப்ளோர்ல அவங்க என்ன வேணா இருக்கலாம், அசம்பிளிக்குள்ள அவங்க மைனாரிட்டி மெஜாரிட்டி நம்பர்ஸ் எத்தனை வேணா இருக்கலாம். கட்சியினுடைய சின்னம் யார் கையில இருக்கோ அவங்களுக்கு தான் விப்பை நியமிக்கிற அதிகாரம். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. இந்த தீர்ப்பெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம, இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் வரும்னு தெரியாம நீங்க அந்த ஸ்பிளிட்ல ஒரு தரப்பு ஆதரிச்சிட்டீங்க. உடனே நீங்க என்ன பண்றீங்க? வேற வழியே இல்லை, அவங்கள அந்த 22 23 பேரையும் நீங்க தகுதி நீக்கம் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் வரதுனால இப்போ ஒவ்வொருத்தர ரிசைன் பண்ணி உங்ககிட்ட சேர்த்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை இன்னொரு 7 MLA 8 MLA கூடுதலா உங்க பக்கம் வந்திருந்தாங்கன்னா, அப்பவே CV சண்முகம் தரப்புக்கு வந்திருந்தாங்கன்னா, இவங்க ராஜினாமா மட்டும் உங்கள்கிட்ட வந்திருக்க மாட்டாங்க, அவங்கள மினிஸ்ட்ரியில சேர்த்திருப்பீங்க. எதுக்கு மினிஸ்ட்ரி 10 நாள் டிலே ஆனிச்சு? முதல் கட்டத்துக்கும் 2வது கட்டத்துக்கும் அங்க அந்த கேப்ல என்ன நெகோசியேஷன் நடந்துச்சு? திரும்ப 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 நடக்காத திமுக அதிமுக நெகோசியேஷனை பத்தி பேசக்கூடிய யோக்கியர்கள் வெளிப்படையாக இவர் நேரா போய் CV சண்முக தரப்பை பார்த்த பிறகும் அதிமுக தாவேக அலையன்ஸ் பத்தி ஏன் பேசல? சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டியா இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற இடத்துல ஆட்சி அமைக்கிறதுக்காக முற்பட்டு சில வேலைகளை செய்யத்தானே செய்வாங்க. அதுல பண்ணுவாங்க. அப்ப அது யோக்கியமான வேலையா நான் கேக்குறேன். ஆட்சி அமைக்க முற்பட்டு சில வேலைகளை பண்ணுவாங்கிறப்ப நீங்க நடந்த அந்த தாவேக அதிமுக கொலாபரேஷனுக்கு அந்த பேச்சுவார்த்தையை அப்படி ஃப்ரீ ஹேண்டா, அது அவங்க உரிமை, அது அவங்களோட பிரிவிலேஜ். நடக்காத திமுக அதிமுக பேச்சுவார்த்தை எம்எல்ஏக்களிடம் போய் ஆதரவு கேட்கிறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். அது கட்சி தலைமையிட்ட கேட்கணும். அதுதான் டிடிவி தினகரன் காமராஜ் விவகாரத்துல நடந்த பிரச்சனை. என்ன, நீங்க வந்து காமராஜ் லெட்டர் கொடுத்துருக்கலாம், கட்சியினுடைய உத்தரவு என்ன, கட்சி தலைமையினுடைய உத்தரவு என்ன? அப்ப நீங்க பழனிசாமி தான் போய் கேட்டிருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் குதிரை பேரம்னு குற்றம் சாட்டுறோம். நீங்க ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தரப்பை மட்டும் தனியா வெட்டி எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு ஆஃபர் பண்ணி நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு பேரு தான் குதிரை பேரம். அப்ப நீங்க உண்மையே யோக்கியமா இருந்துச்சுன்னா இது நடந்துரு. என்டிஏ தீய சக்திங்க, என்டிஏ கூட வெற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்ச யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் அன்னைக்கே நீங்க எடுத்து போய் சந்திக்காம இருந்திருக்கணும்ல. இல்ல மரியாதை நிமித்தமான சந்திப்புனா நீங்க யாரை சந்திச்சிருக்கணும்? பழனிசாமி எல்லாம் சந்திச்சிருக்கணும். ஏன்? அப்ப நீங்க திமுகவை நோக்கி நடக்காத ஒண்ணுக்கு குற்றம் சாட்டிட்டே இருப்பீங்க, வெளிப்படையா நடந்த ஒண்ணுக்கு தாவேக்காவை அப்படி லெப்ட் ஹேண்ட்ல பரவாயில்ல சின்ன பிள்ளை போயிட்டு வா அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, அப்ப இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது 6 மாசம் நீங்க வந்து வெயிட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனா 6 மாசம் முடியறதுக்குள்ளேயே இவ்வளவு சலசலப்புகள், இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி? எங்களுக்கான டைமை கொடுங்க, அப்பதானே நாங்க வந்து சில விஷயங்களை பார்த்து செய்ய முடியும். முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. கட்சி தலைமைகளா திமுகவுடைய தலைமை வந்து ரொம்ப குறிப்பிட்ட சம்பவங்களுக்கு மட்டும்தான் எதிர்வினையாற்றி இருக்கிறது. இந்த பாலியல் குற்றம், அப்புறம் வாக்குறுதியை வந்து பாதி நிறைவேற்றுவது, இந்த மாதிரியான குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் எதிர்வினையாற்றி இருக்கிறது. ஆனா அதை தாண்டி சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய எதிர்வினைகளை தான் இவங்க கன்சிடர் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா 6 மாசம் டைம் கொடுங்க அப்படிங்கிறீங்க. 6 மாசம் டைம் எதுக்கு? வி ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், எங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால எங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறீங்க. ஆட்சி நடத்துறதுக்கு அனுபவம் இல்லை, மின்சார பிரச்சனையை சரி பண்றதுக்கு அனுபவம் இல்லை, பாலியல் குற்றங்கள் நடக்கும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றும் பொழுது அதற்கு அனுபவம் இல்லை, டைம் வேணும். சொன்ன அறிவிப்புகளை செயல்படுத்துறதுல டைம் வேணும் அப்படின்லாம் சொல்ற நீங்க குதிரை பேரம் நடத்துறதுக்கு மட்டும் எங்க இருந்து அனுபவம் வந்துச்சு? ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு மட்டும் எங்க இருந்து அனுபவம் வந்துச்சு? எதிர்கட்சிகளை உடைக்கிறதுல மட்டும் எங்க இருந்து அனுபவம் வந்துச்சு? இவ்வளவு பிரச்சனை. அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து நல்லவை செய்யணும்னா அனுபவம், டைம் வேணும். ஒரு டிர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றதுக்கு, ஸ்கேம் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு, ஊழல் பண்றதுக்கு டைம் எதுவும் வேண்டாம், எங்களுக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க சில இன்சிடென்ட்ஸ் ஒரு 4-5 நாள்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? 6 மாசம் அமைதியா இருக்கலாமே அப்படின்னு கேட்கிறார். கச்சத்தீவு பிரச்சனை பர்னிங்கா இருக்கு அப்படின்னுட்டு ஒரு பிரஸ் வந்து காலையில கேள்வி கேட்கிறாங்க மீன்வளத்துறை அமைச்சரை பார்த்து. நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறார். அவர் நாட்டினுடைய அமைச்சர். மேகதாது விவகாரம் குறித்து வேளாண் துறை அமைச்சர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க.
எல்லா கட்சியும் ஒண்ணு சொல்லுவாங்க பிரதர், அதெல்லாம் கண்டுக்காதீங்க பாத்துக்கலாம் சொல்றவர் அந்த கட்சி நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர். ஒரு பாலியல் குற்றத்தை பத்தி ஒரு பெண் அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசுவோம், ஏன் இது அட்மினிஸ்ட்ரேஷன்ல வராதா? அதை மீறி கேள்வி கேட்ட போது தளபதி என்ன பண்ணாலும் சரியா பண்ணுவார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்கிறார். ஹெச்ஆர்என்சி அமைச்சர் ஓப்பன் பிரஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, கூப்பிட்டு கட்சிக்காரங்களை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்றாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அவங்க என்ன ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸா, அறநிலைத்துறை அதிகாரிகளா, அறநிலைத்துறையோட விஜிலன்ஸா? கட்சிக்காரர்களை எப்படி ஒரு அரசு நிர்வாகத்துல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும்? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் தங்களுடைய வரம்புகளை மீறி இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் நாகரிகத்தையும் எல்லா அரசியல் கூறுணர்வையும் தூக்கி குப்பையில போடுற மாதிரி நடந்துக்கும் பொழுது நான் அமைதியா இருக்கணும், 6 மாசத்துக்கு அமைதியா இருக்கணும், அப்படித்தானே? அதான் எதிர்பார்க்கறீங்க? அவர் நோ கமெண்ட் சொன்னதுக்கு நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர் பாத்துக்கலாம்னு வேளாண் துறை அமைச்சர் மேகதாது விவகாரத்துல சொல்லும் பொழுது நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு பெண் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்கிற போது ஒரு பெண் அமைச்சர் சிரிச்சுட்டே பேட்டி கொடுத்தா நான் அமைதியா இருக்கணும், எதுவும் கேட்கக்கூடாது. ஒரு ஹெச்ஆர்என்சி அமைச்சர் வந்து கட்சிக்காரங்களை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுன்னு சொல்லும் பொழுது நான் அமைதியா இருக்கணும். அனுபவம் உள்ள எம்எல்ஏக்கள் அமைச்சர்களே சில நேரங்கள்ல பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது தடுமாறி இருக்காங்க. இவங்க முதல் முறையா தடுமாறின போதெல்லாம் ஐயோ அனுபவம் இருந்தாலும் தடுமாறிட்டீங்க, பரவாயில்ல, நீங்க அமைதியா இருந்தீங்களா? யாராவது அமைதியா இருந்தீங்களா? எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருக்கோம்ல, எல்லாத்தையும் நடு ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கோம்ல, எல்லாத்தையும் விமர்சிச்சிருக்கோம்ல. அப்ப எல்லாருக்கும் அந்த விமர்சனம் பொருந்தும்னா இதுக்கும் அந்த விமர்சனம் பொருந்தும். ஓட்டு போட்ட மக்கள் அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்க சரியா நடந்தா நாங்க அமைதியா இருப்போம், அப்படிதான். அதாவது 6 மாசம் பார்ப்போங்கிறது உங்களுக்கு கொடுத்த பிரிவிலேஜ் கிடையாது. அந்த 6 மாதம் நீங்க அமைதியா, அதாவது நேர்மையா நடந்துக்கணும், நியாயமா நடந்துக்கணும், சரியா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். சரி, இந்த மாதிரி விமர்சிச்சு என்ன சாதிச்சீங்க? நிறைய சாதிச்சிருக்கோம். ஒருவேளை ஜோதிடர் நியமனம் நடந்த போது ஒரு ஜோதிடரை, பர்சனல் ஜோதிடரை கொண்டு வந்து அரசு உயர் பொறுப்புல வச்சும் பொழுது அமைதியா இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த நியமனத்தை ரத்து பண்ணிருக்க மாட்டாங்க. அமைதியா இல்லாம கேள்வி கேட்டதுனாலதான் அதை ரத்து பண்ணப்பட்டது. அதே போல மின்வெட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது மக்கள் வீதிக்கு வந்து போராடினதுனால தான் ரிவ்யூ மீட்டிங்கே நடந்துச்சு. ரிவ்யூ மீட்டிங் நடத்துறதுக்கு 4-5 நாள் ஆச்சு அவங்களுக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்ல அங்க இங்கன்னுட்டு 25 கொலை, 4 ரெட்டை கொலை, கிட்டத்தட்ட 15-20 பாலியல் குற்றங்கள், இதெல்லாம் நடந்த பிறகுதான், இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்ட பிறகுதான் எல்என்டோ மீட்டிங்கே போட்டாங்க. எல்என்டோனுடைய உயர் அலுவலர்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டதே இதுக்கு அப்புறம் தான். மேகதாது பிரச்சனையில நீங்க வந்து இவ்வளவு பர்னிங்கா இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிடுங்க அப்படின்னு கோரிக்கை எல்லாம் வச்ச பிறகுதான் இன்னைக்கு சிஎம் வந்து பிஎம்க்கு கடிதமே எழுதியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் கேட்கறதுனாலதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னொன்னு, வெறும் கட்சிகள் மட்டும் போராடல, மக்கள் வீதியில இறங்கி போராடுறாங்க. கரண்ட் வரலான்னு போராடுறது கட்சிகள் கிடையாது, மக்கள். தண்ணி வரலான்னு போராடுறது கட்சிகள் கிடையாது, மக்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்துல செங்கல் சூளை அதிபர்கள்ட்ட கட்டிங் கேட்கறாங்க, தாவேகாவுடைய நிர்வாகிகள் வந்து மாமூல் கேட்கறாங்க அப்படின்னு ரோட்டுக்கு வந்து போராடினது யாரும் திமுக காரணம் அதிமுக காரணம் கிடையாது, பொதுமக்கள். அங்க சூளை அதிபர்கள் இன்னைக்கு வந்து கட்சி விட்டு நீக்கிருக்கீங்கல்ல, அவர் என்ன சொல்றாரு அந்த வீடியோல? மேல கேட்க சொன்னாங்க, கேட்டேன், இவரை நீக்கிட்டீங்க, மேல கேட்க சொன்ன ஆளை ஏன் நீக்கல? யார் அந்த மேல கேட்க சொன்ன ஆளு? பதில் சொல்ல முடியுமா? இப்ப இதெல்லாம் நாங்க 6 மாசம் பார்த்துட்டு அமைதியா இருக்கணும். ஐயோ பாவம், புள்ள நடக்குது, புள்ள தவழுது, அமைதியா இருக்கணும். அமைதியா எப்ப அமைதியா இருக்கணும்னா, ஆட்சி நிர்வாகம் சரியா நடக்கும்போது நாங்க அமைதியா இருக்கலாம், நேர்மையா நடக்கும்போது அமைதியா இருக்கலாம். நீங்க குதிரை பேரம் பண்ணுவீங்க, நாங்க அமைதியா இருக்கணும். நீங்க ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா மக்களையும் பத்திரிகையும் சந்திப்பீங்க, நாங்க அமைதியா இருக்கணும். எல்லா ஊழலையும் செய்வீங்க, நாங்க அமைதியா இருக்கணும். இன்னொரு பெஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள், 3 மணி நேரத்துல க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் வந்துச்சு. எதிர்த்து விமர்சனம் வச்சதுனாலதான் அந்த டெண்டர் கேன்சல் ஆனிச்சு. இல்லன்னா வாலண்டியரா கேன்சல் பண்ணாங்களா? விமர்சனம் வந்ததுனால கேன்சல் பண்ணாங்க. அமைதியா இருந்திருந்தா அதுதான் நடந்திருக்கும். ஓகே, இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல திமுக ஒரு எதிர்க்கட்சியா எப்படி செயல்பட போறீங்க? இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி அணுக போறீங்கன்னா, தொடர்ந்து பாஜக தமிழகத்துல வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஆனா திமுகவே பாஜகவுக்காக தான் செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கப்படுற சூழல்ல, தாவேகா இப்படி அதிமுகவோட எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில் இணைச்சுக்கிறதோ, இல்ல அடுத்த பை எலெக்ஷன்ஸ் வரும்போது எங்களுடைய அவங்க அதே தொகுதியில நிப்பாங்க, வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்றது, இது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? சார், அடிப்படையில அவங்க வந்து ஆரம்பத்திலேயே சொன்ன வாக்குறுதிகள்ல இருந்து எப்படி விலகுறாங்கிறத இன்னைக்கு வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு செயல்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லாத அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெரிய ஒரு மேசிவ் ப்ராமிஸை கொடுத்து மக்களை ஏமாத்தி இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. முதல் கையெழுத்தே மோசடி கையெழுத்து. சொன்னது என்ன? நாங்க வந்து மாசம் 200 யூனிட் ஃப்ரீ கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது. ஆனா அடுத்து என்ன பண்ணாங்க?
மொத்தமே 2 மாசத்துக்கு 200 யூனிட், அதுவும் 500 யூனிட் வரைக்கும் தான் அப்படின்னு கண்டிஷன்ஸ் போட்டாங்க. அப்போ முழுமையா நிறைவேற்றல, மோசடியா தான் நிறைவேற்றுறாங்க. அடுத்து 2வது இது இன்னைக்கு வந்து வேளாண் கடன் தள்ளுபடிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. உண்மையான அனௌன்ஸ்மெண்ட், வாக்குறுதியா அவங்க கொடுத்தது சிறு குறு விவசாயிகள், என்னன்னா 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முழுமையான தள்ளுபடி. அது 1 ரூபாயா இருந்தாலும் 5 லட்சமா இருந்தாலும் முழுமையான தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி. இப்படிதானே அர்த்தம். 5 ஏக்கர்னா சிறு குறு 2 பேருமே வந்துருவாங்க. 1 ஹெக்டேர் சிறு குறு விவசாயி, 2 ஹெக்டேர்னா சிறு விவசாயி, 2.5 ஏக்கர் வரைக்கும் சிறு குறு விவசாயம் சொல்லுவோம். 5 ஏக்கர் வரைக்கும் நீங்க வந்து சிறு விவசாயிங்கிற கேட்டகரியில வந்துருவாங்க. அப்ப இந்த 5 ஏக்கருங்கிறது சிறு விவசாயி குறு விவசாயி 2 பேரையும் சேர்த்துதான். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 50,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி. அதுக்கு மேல போச்சுன்னா அப்படியே குறைச்சிட்டே வரணும். 40, 20, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருந்தா அவர் குறு விவசாயியா இருந்தாலும் சரி, சிறு விவசாயியா இருந்தாலும் சரி, பெரு விவசாயியா இருந்தாலும் சரி, 5,000 ரூபாய் தள்ளுபடி. 1 வருஷத்துக்கு வட்டி 40,000 வந்துடும் சார். நீங்க என்ன 5,000 பிச்சை போடுறீங்களா விவசாயிகளுக்கு? அது வழி இல்லாமலா 5,000 ரூபாய்க்கு வழி இல்லாமலா கிடக்காங்க? 5,000 ரூபாய் நீங்க என்ன பிச்சையா கொடுக்குறீங்களா? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் கொடுத்த மாதிரி அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அத தாவேகாவினர் வாக்குறுதியில ஒண்ணு சொல்லியிருக்காங்க, இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்றோம். திமுக மேலே இந்த குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுல்ல. பாயிண்டடா சொல்லுங்க. நீங்க நீட் விவகாரம் நீட் விலக்கு கொடுப்போம் நாங்க வந்தோம்னா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீட்டுக்கு என்ன நடந்துச்சுங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னீங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மகளிருக்கும் இல்லாம தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் சொன்னீங்க. இப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்க கொடுத்த வாக்குறுதி 5 ஆண்டுகளுக்கான வாக்குறுதி, அப்படித்தானே தாவேகா கொடுத்தது. திமுக மகளிருக்கான உரிமை தொகையை கொடுப்போம் அப்படின்னுட்டு தேர்தல் அறிக்கையில கொடுத்துச்சா, விஷன் டாக்குமெண்ட்ல கொடுத்துச்சா? தயவு செஞ்சு நீங்க பாக்கணும். நாங்க கொடுத்தது விஷன் டாக்குமெண்ட்ல. விஷன் டாக்குமெண்ட்ங்கிறது 10 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம். அந்த தேர்தல் அறிக்கையினுடைய கடைசி அனெக்ஷர்ல 5 ஆண்டுகளுக்கான முன்னுள்ள தேர்தல் அறிக்கை நீங்களாக அடுத்த 10 ஆண்டுகளில் நாம் செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு கொடுத்ததுலதான் மகளிர் உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு இருந்துச்சு. முதற்கட்டமா தகுதி வாய்ந்தவங்களுக்கு கொடுத்தோம். இந்த 5 வருஷம் வந்துச்சுன்னா எல்லாரும் கொடுத்துருப்போம். நாங்க எங்க கொடுத்தோங்கிறது தெளிவு இருக்குல்ல எங்கள்கிட்ட. 1. 2வது வாங்க நீட்டுக்கு விலக்கு யாருனால தரப்பட்டுச்சு? நீட் விலக்கு தடைப்பட்ட பாஜகவை நோக்கி தாவேகா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கா? நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டோம், ஆளுநரை வந்து கோர்ட்டுக்கு எடுத்தோம், சட்டமன்றத்துல 2 முறை தீர்மானம் போட்டோம், மசோதா நிறைவேற்றி அனுப்பணும், கண்டன தீர்மானம் போட்டோம், உண்ணாவிரதம் இருந்தோம், போராட்டம் நடத்தணும். டேட் பை டேட் என்ன பண்ணுங்கிறத எங்களால சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கிறத சொல்ல வேண்டியதானே. அப்ப அது என்னன்னா, நீங்க நீட் விலக்கு எங்க கெப்பாசிட்டியில இல்ல, எங்க பவர்ல கிடையாது. எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அனுப்பியிருக்கோம். ஆனா நீங்க வேளாண் கடன் தள்ளுபடிங்கிறது உங்க கெப்பாசிட்டில இல்லாததா? அது உங்க அதிகாரத்துல இல்லாததா? இட்ஸ் வித்தின் யுவர் பவர். உங்க பவர்ல இருக்கிறத நீங்க ப்ராப்பரா செய்யுங்கன்னு தான் கேட்கிறோம். அதே போல வந்து மின்சார யூனிட் கொடுத்ததை வந்து உங்க பவர்ல இல்லாததா? உங்க பவர்ல இருக்கிற விஷயம் தானே, அதையே நீங்க செய்ய மறுக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து போலியான வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது அம்பலப்பட்டு இருக்கு. இது தொடர்ச்சியா அம்பலப்படும். இன்னொன்னு, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது தவறு செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு முக்கியமான தவறு பண்ணுச்சு. ஹூ இஸ் த எனிமிங்கிறத ஃபிக்ஸ் பண்ற இடத்துல நாங்க தவறு இருக்கோம். அதை தாண்டி எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, எங்களுடைய ஒர்க்கு, களப்பணி, டிஜிட்டல் பணி, ஐடிவிங் பணி, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டீமோட பணி அத்தனையும் எஃபெக்டிவா வேலை செஞ்சதுனாலதான் அதிமுக திமுகங்கிற கண்டெஸ்ட் நடந்த இடங்கள்ல எல்லாம் நாங்க அதிகமா ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா நாங்க அதிமுகவை தான் எதிரியா பார்த்தோம், அதிமுகவுக்கு எதிராக தான் இந்த தேர்தலில் வேலை பார்த்தோம். நாங்க இந்த ஃபேக்டரை ஒரு ஃபோர்ஸா கன்சிடர் பண்றதுல தவறிட்டோம். அது தப்பா சரியாங்கிறத வந்து கட்சி தீர்மானிக்கும். ஆனால் ஒருவேளை ஒரு சின்ன உதாரணம், திமுக அதிமுக சண்டையில எங்கெல்லாம் அதிமுக வலுவா இருந்துச்சோ அந்த இடங்கள்லாம் திமுக கன்சிடரபிளா வின் பண்ணிருக்கோம். நாங்க பெனட்ரேட்டே பண்ண முடியாத இடங்கள் எல்லாம். உதாரணத்துக்கு கோயில்பட்டி திமுக ஜெயிச்சதே கிடையாது வரைக்கும். இந்த முறை எங்களுடைய நகர செயலாளர் கருணாநிதிங்கிற எங்களுடைய ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், அவர் அந்த இடத்துல உதயசூரியன் சின்னத்துல ஜெயிக்கிறார். அதே போல திருமங்கலம் ஏறக்குறைய 4 முறை நாங்க தொடர்ச்சியா தோத்த ஒரு தொகுதி இல்லை, அது ஒரு தொகுதி. அந்த தொகுதி நாங்க ஜெயிக்கிறோம். மேலூர் எங்க கூட்டணி ஜெயிக்கும்னு யார சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டாங்க. மேலூர் தொகுதியில காங்கிரஸ்ல இருந்து கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு கேண்டிடேட் எங்க கூட்டணியில இருந்து ஜெயிக்கிறார். அதே போல திண்டிவனம் எங்களுக்கு ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் சீட். திண்டிவனம் இந்த முறை ஜெயிச்சோம். வால்பாறை டஃபஸ்ட் சீட், வால்பாறை ஜெயிச்சோம். அப்ப இந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணி எடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஏடிஎம்கே டஃப் கொடுத்தாங்களோ அங்கெல்லாம் நாங்க பெனட்ரேட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் எங்களுடைய களப்பணியும் வேலை செஞ்சிருக்கு. எங்கெல்லாம் களத்துல ஏடிஎம்கே இல்லையோ, பர்டிகுலரா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நகர்ப்புற பகுதிகள், மதுரையினுடைய நகர்ப்புற பகுதிகள், திருநெல்வேலியினுடைய நகர்ப்புற பகுதிகள், தஞ்சாவூர்ங்கிற ஒரு நகர்பகுதி, கும்பகோணம்ங்கிற ஒரு நகர்பகுதி,
இந்த மாதிரி அர்பன் சிட்டிஸ்ல எங்கெல்லாம் ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சரலா வீக்கா இருந்தாங்களோ அந்த இடத்துல எல்லாம் தாவேகா எங்களை வின் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா நாங்க அவங்களை ஒரு ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணல. ஏடிஎம்கேவை ஒரு ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணி நாங்க வேலை பார்த்ததை போல தாவேகாவை ஒரு ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணி நாங்க ஒர்க் பண்ணியிருந்தோம்னா ரிசல்ட் வேற மாதிரி போயிருந்திருக்கும். இன்னைக்கு அதை சொல்றது வந்து எஸ்கேபிசம் தான், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க அதை கட்சி உள்ளார்ந்து ஒரு ஆய்வு குழு போட்டிருக்கிறது. அந்த குழுவினுடைய ரிப்போர்ட் அடிப்படையில கட்சியினுடைய எதிர்கால நடவடிக்கைகளை எங்களுடைய தலைவர் முடிவெடுப்பார். அதனால இந்த தோல்வி எங்க ஸ்ட்ராட்டஜிக்கான தோல்வியோ அல்லது எங்களுடைய களப்பணியினுடைய தோல்வியோ நாங்க மொத்தமா முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதோ இல்லை. எங்களுடைய மிஸ்டேக் எங்க நடந்துச்சுன்னா எதிரியை பிக்ஸ் பண்ற இடத்துல நடந்திருக்கு. அதுல இருந்து ஓவர் கம் பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், திமுக அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்ச எல்லாருக்கும் நாங்க மண்ணை தூவிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். 14 வருஷம் பவர் இல்லாம இருந்துச்சு. 14 வருஷம் பவர் இல்லாத எந்த கட்சி இந்த நாட்டில் நின்னது கிடையாது. பவர்ல இருந்துட்டு நாங்க நின்னோம், திருப்பி ஜெயிச்சோம். அதுக்கப்புறமா 20-25 வருஷம் 30 வருஷம் ஆட்சியில் இருக்கோம், மாத்தி மாத்தி மாத்தி. அதே போல 10 வருஷம் பவர் இல்லாம இருக்கோம், திருப்பி வரவே முடியாதுன்னு நாங்க திருப்பி வந்தோம். 2 சீட்டு, வெறும் 2 சீட்டு 91ல, அதை தாண்டி வந்தோம். எமர்ஜென்சிங்கிற ஒரு கொடுமை, அதை தாண்டி நிக்கவே முடியாத கட்சி அப்படின்னாங்க. 14 வருஷம் பவர் இல்லாம திருப்பி 89ல வந்தோம். சோ எந்த காலகட்டத்திலையும் திமுகவை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், திமுகவை இல்லாம பண்ணிடுவோம் அப்படிங்கிற கனவு வெறுங்கனவு தான். அது எவ்வளவு காலமா இருந்தாலும் we will be the primary force in தமிழ்நாடு. எங்களை ஆதரிச்சு அரசியல் பண்ணணும், எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணணும். எங்களை இல்லாம பண்ணிட்டு ஒருத்தங்க அரசியல் பண்ணிட முடியாது. அந்த சூழலை நாங்க இன்னும் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்ப அடுத்த 5 ஆண்டு காலத்துல திமுக எந்த மாதிரியான ஒரு எதிர்க்கட்சியை செயல்பட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி.